சிந்திப்போமே. 1842 பாதம் வணங்க நெஞ்சில் ருசித்தவாறு என்கொல். ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் விளக்குகிறார். அடியேன் இந்த உடலையே சார்ந்து என்றென்றும் நீங்காத மனமுடையவன், பொய்யையே தரிசிக்கும் பார்வை உடையவன், இந்த பொறிகளுக்கு அற்பமான ஏவல் செய்யும் சித்தம் உடையவன். அப்படிப்பட்ட நான் முறையான தவமுடைய மெய் அடியார்களோடு கூடி இணங்க வேண்டும் என்ற சுவையை மனத்தில் கண்டது எப்படி? அப்படி அடியார்களோடு இணங்கி உன் திருவடியை வணங்க வேண்டும் என்று மனத்தில் சுவை கண்டது எப்படி? தில்லை கூத்தனே, இது என்னே அதிசயம், கூறி அருள்வாயாக. இப்படியாக அடியார் நல் இணக்கம் பெருமானை காட்டும் என்று விளக்குகிறார் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர். பாடலை காணலாமே. பரிசித்த காயத்தை நீங்காத நெஞ்சன், படிற்றை என்றும் தரிசித்த நோக்கன், சிற்றேவலை மேற்கொண்ட சித்தன், இந்நாள் வரிசை தவத்தினரோடு நின் பாதம் வணங்க நெஞ்சில் ருசித்தவாறு என்கொல். தில்லையுள் ஆடிய உத்தமனே, பாதம் வணங்க நெஞ்சில் ருசித்தவாறு என்கொல் என்று ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் தாம் அருளி செய்த அதிசய மாலை எனும் அற்புத நூலின் 4வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். உடல் நீங்குவோம், பொய் உணர்வோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.